அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ அப்படிங்கிறது அமெரிக்கா தலைமையிலான கூட்டு ராணுவம். இதுல ஐரோப்பிய நாடுகளின் படைகளும் இருக்கு அப்படின்னும், நேட்டோ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கதற விட்டுருக்காரு ட்ரம்ப். உச்சகட்ட கொதிப்புல ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேட்டோ அப்படிங்கிறது அமெரிக்க தலைமையிலான கூட்டு ராணுவம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளினுடைய படைகளும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நிலையில பார்க்கும்போது நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நேட்டோவை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபாக்ஸ் நியூஸ்க்கு அளித்த ஒரு நேர்காணலில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேட்டோ இராணுவ கூட்டணியினுடைய மதிப்பை கேள்விக்குள்ளாக்கிய ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நேட்டோவினுடைய உதவி ஒருபோதும் தேவைப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இக்கட்டான சூழல் வந்தா நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவ முன்வராது அப்படின்னு ட்ரம்ப் சாடியிருக்கார். ஆப்கானிஸ்தான் மோதலின் போது நேட்டோ நாடுகளினுடைய படைகள் முன்வரிசையில் இருந்து சற்று விலகியே நின்றதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த கருத்துக்கள் பிரிட்டன் அரசியல் வட்டாரத்தில் பரவலான எதிர்ப்பை தூண்டியிருக்கிறது. 20 ஆண்டு கால ஆப்கானிஸ்தான் போரில் நேட்டோ படைகள் சந்தித்த பெரும் உயிர் மற்றும் பொருள் இழப்புகளை பிரிட்டன் அரசியல் தலைவர்கள் சுட்டிக்காட்ட தொடங்கியிருக்காங்க. கடந்த 2009 ஆண்டு அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதல் 9/11 தாக்குதல் நடந்திருந்தது. நேட்டோ அமைப்பின் விதி 5 அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தாக்கப்பட்டா பதிலுக்கு மற்ற நாடுகள் இராணுவ ரீதியாக உதவ வேண்டும். இந்த விதி ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் அமெரிக்காவுக்காகத்தான். 9/11 தாக்குதல் சமயத்தில் பிரிட்டன் அமெரிக்காவுடன் கைகோர்த்திருந்தாங்க. ஆப்கானிஸ்தான்ல பயங்கரவாதத்தை ஒழிக்க 1.5 லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பியிருந்தாங்க. இந்த பணியில 457 வீரர்களை பிரிட்டன் இழந்திருந்தது. அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான வீரர்கள் காயமடைந்திருந்தாங்க. இப்படி தோளோடு தோள் நின்ற நாடுகளை ட்ரம்ப் எடுத்த எடுப்புல உதாசீனப்படுத்தி இருப்பது பிரிட்டனை டென்ஷன் ஆக்கியிருக்கிறது. பிரிட்டன் அமைச்சர் ஸ்டீஃபன் கினாக் ட்ரம்பினுடைய கருத்துக்களை மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாகவே விமர்சனமும் செய்திருந்தார். அமெரிக்க தலைமையிலான இந்த படைகள் அப்படிங்கிறது நடவடிக்கைக்கு அமெரிக்க படைகள் பெரும் விலையை கொடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பல பிரிட்டன் வீரர்களும் பிற ஐரோப்பிய நேட்டோ கூட்டாளி நாட்டு வீரர்களும் ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற இடங்களில் அமெரிக்க தலைமையிலான பணிகளுக்கு ஆதரவாக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க. எங்களுடைய ஆயுத படைகள் செய்த தியாகங்களையும் அவர்களினுடைய அர்ப்பணிப்பையும் விமர்சிக்க முயற்சிக்கும் எவரும் முற்றிலும் தவறானவர். 9/11 தாக்குதலுக்கு பிறகு நேட்டோவின் பரஸ்பர பாதுகாப்பு கொள்கையான ஆர்டிகிள் 5 பிரிவை பயன்படுத்திய ஒரே ஒரு நேட்டோ உறுப்பினர் அமெரிக்கா மட்டுமே. நாங்கள் யாரும் இதை பயன்படுத்தி எங்கள் சுயநலத்தை காட்டல அப்படின்னு காட்டமாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார். இப்படி ட்ரம்ப் வெளிப்படையாக நேட்டோ நாடுகளின் தியாகங்களை உதாசீனம் செய்வது விரைவில் நேட்டோ என்கிற அமைப்பு உடைவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த விஷயம் அப்படிங்கிறது பரவலாக பார்த்தீங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு கனடா பிரதமர் சொன்ன வார்த்தை மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. அதாவது உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பேசிய கனடா பிரதமர் மார்க் கார்னே சர்வதேச சிஸ்டம் குறித்து இதுவரை இல்லாத வகையில் இக்கட்டான ஒரு கருத்துக்களையும் காட்டமான பதிவுகளையும் முன்வைத்திருந்தார். அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்திருந்த அவர் அமெரிக்க தலைமையிலான குளோபல் ஆர்டர் முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லியிருந்தார். அவரது இந்த பேச்சு
சர்வதேச அளவில் கவனிக்கும் ஒன்றாகவே மாறியிருக்கிறது. ஸ்விஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்திருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் தற்போது உலக பொருளாதார மன்ற கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க உலக தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கும் சூழல்ல இந்த கூட்டத்தில் பேசிய கனடா பிரதமர் மார்க் கார்னி சில அதிரடி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். விதிகளின் அடிப்படையிலான இயங்கும் குளோபல் ஆர்டர் இனி சொல்லாது என்று கார்னி குறிப்பிட்டிருந்தார். கார்னி வெளிப்படையாக மேலும் நான் நேரடியாகவே சொல்றேன், தற்போது முக்கியமான மாற்றம் நடக்கல, மாறாக இது ஒரு முறிவு, பழைய நிலை மீண்டும் திரும்பி வரப்போவது இல்லை அப்படின்னு திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுக்கு அப்படி இல்லைன்னா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயரை கார்னி நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அவர் மறைமுகமாகவே குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் ஒரு காலத்துல செல்வத்தையும் வளர்ச்சியையும் பகிர்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார ஒருங்கிணைப்பு நடத்திய பெரும் சக்திகள், அதாவது அமெரிக்காவை மறைமுகமாக குறிப்பிடுகிறார். தற்போது அதே வணிகத்தை ஆயுதமாக்கி பயன்படுத்துகிறது. சர்வதேச விதிகள் அடிப்படையிலான குளோபல் ஆர்டர் பொய்யானது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தங்களுக்கு தேவையான நேரத்தில் இது போன்ற விதிகளில் இருந்து பெரும் சக்திகள் விலகிக்கொள்ளும். வர்த்தக விதிகள் பாரபட்சமாக இருக்கிறதுக்காக பொய்யான கதைகளை சொல்லி குழப்பங்கள் நடக்கிறது. இத்தனை காலம் அமெரிக்காவின் தலைமை உலகிற்கு பல பொது நன்மைகளை விளங்க உதவி இருந்தாங்க. ஆனாலும் இனியும் அது செயல்படாது அப்படின்னு நினைக்கிறேன். நிதி, சுகாதாரம், எரிசக்தி மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் பிற நாடுகளை சார்ந்திருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை அம்பலப்படுத்தியிருக்கிறது. வரிகள், நிதி அமைப்புகள் மற்றும் விநியோக சங்கிலிகளை அழுத்தம் கொடுக்கும் கருவிகளாக சில பெரிய சக்திகள் பயன்படுத்துகின்றன. அவர்கள் பொருளாதார ஒருங்கிணைப்பு ஆயுதங்களாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. வரிகளை மிரட்டல் விடக்கவும் நிதி கட்டமைப்பை கட்டாயப்படுத்தவும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை மனதில் வைத்து கொண்டு கனடா தேவையான கொள்கை முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு கார்னி தெரிவித்திருந்தார். இது உள்நாட்டு திறனை வலுப்படுத்துவதுடன் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருப்பதாக குறைக்கும் அப்படின்னு கார்னி தெரிவித்திருந்தார். உலக வர்த்தக அமைப்பு மற்றும் ஐநா சபை போன்ற உலக அமைப்புகள் பலவீனமாக்கப்பட்டிருக்கிறதுனால உலக நாடுகள் அதிக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தன்னைத்தானாக பார்த்து கொள்ள முடியாத நாடுகளுக்கு குறைவான ஆப்ஷன்கள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் தனது உரையை முடிக்கும் போது கடந்த காலம் திரும்பி வரும் என நினைக்காதீங்க, அந்த பழைய குளோபல் ஆர்டர் திரும்பி வரப்போவது கிடையாது, நாம அதற்காக வருத்தப்படக்கூடாது, இந்த முறிவிலிருந்து நாம சிறந்த வலிமையான ஒன்றை கட்டமைக்க முடியும் அப்படின்னு பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சு சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. அவர் எந்த ஒரு இடத்திலையுமே அமெரிக்கா அல்லது ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை என்றாலும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அனைவருக்கும் புரிந்திருந்தது. கார்னியின் இந்த பேச்சு தொடர்ந்தே காசா அமைதி குழு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தின் டவோசிஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது நேட்டோ ஆதரவளிக்குமா என்பது எனக்கு உறுதியா தெரியல, நமக்கு அவர்கள் ஒருபோதும் தேவைப்படுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆப்கானிஸ்தான் போரில் முன் வரிசையில் இருந்து சற்று விலகி இருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருந்தார். ஆப்கானிஸ்தானில் 1,50,000 மேற்பட்ட இங்கிலாந்து வீரர்கள் பணியாற்றினாங்க. அதிபர் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு இங்கிலாந்து கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறதாகவே சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்க அதிகாரிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. அதான் அபுதாபியில இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நேரத்துல ரஷ்யாவில் உக்ரைன் பலமான ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த 3 நாடுகள் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது இதுவே முதல் முறை. இப்படி இருக்கும்போது விரைவில் தீர்வு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா உக்ரைன் போகிற போக்க பார்த்தா பிரச்சனை தற்போதைக்கு முடியாது அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. 2 நாட்கள் நடைபெற இருக்க இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இதற்கிடையில் உக்ரைனின் சபோரிஜியா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கெமிஷிவாகா நகர் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்திருக்கார். 4 பேர் காயமடைந்திருந்தாங்க. இந்த தகவலை ஆளுநர் இவான் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் உக்ரானிய ராணுவம் ரஷ்யாவின் பென்சா
பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு ஒன்று வெற்றிகரமாக தாக்கியது அப்படிங்கிறதும் கூறப்பட்டிருந்தது. ரஷ்யாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதலால் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மின்சாரம் மற்றும் வெப்ப வசதியின்றி தவிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க.